என்னங்க என்னங்க அது சரி, இங்க தான் இருக்கீங்களா? நான் எவ்வளவு தடவை கால் பண்ணேன். ஏன் நீங்க ஃபோனே எடுக்கல? இல்ல. அ, எடுக்காதனால நான் ஆட்டோ புடிச்சு வந்துட்டேன். இன்னைக்கு சரியான வேலை. கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்ல. கௌரின்னு இவ்ளோ அழகான ஒரு பொண்ணு, அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல இவ்ளோ அழகான ஒரு பொண்ணு இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுடைய கண்கள் என்னை அழைத்தது. அவளுடைய இதழ்களும் யாரையும் கவரக்கூடிய உடலும் என் மனதிலிருந்து நீங்கவில்லை. அவளுடைய இதழ்களை நான் சுவைப்பது போல் எனக்கு அந்த நிமிடம் தோன்றியது. அவளுடைய கழுத்திலிருந்து வரும் வியர்வை துளியின் மேல் கூட எனக்கு பொறாமை வந்தது. அவள் வேலை நேரத்திலும் என்னை அவள் பார்ப்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவளின் வேலையை இன்னொருவரிடம் ஒப்படைத்து அவள் என்னை அருகினில் அழைத்தாள். கையில் இருந்த சர்டிபிகேட்டை கொடுக்கும்போது நான் அவளோட கைகளை மெதுவா தொட்டு பார்த்தேன். என் கண்ணில் இருக்கிற ஆசையை பார்த்து அவளோட தங்க கொலுசு போட்டிருக்கிற பாதத்தை நீட்டி என் கண்ணுக்கு ஒரு குளிர்மையான காட்சியை தந்தா. பேருக்குன்னு ஒரு புருஷன் இருந்தாலும் அவளோட அழகை இந்த அளவுக்கு ரசிச்சவன் நானா தான் இருப்பேன். அவ வாழ்க்கையில் இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு, ஆமா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது லைட்டா தலை வலிக்குது. சொல்லிருக்கலாம்ல. நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டியா? நீ ஏன்டா ஃபோன் எடுக்கல? இங்கே பாரு, தோணும்போது வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஆஃபீஸ் ஒன்றும் வீடு இல்லை, ஞாபகத்தில் இருக்கட்டும். ஏதாவது ஆனதுக்கப்புறம் அண்ணன் அண்ணனி கூப்பிட்டா எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்னாச்சு சார், எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? வாயில் என்ன கொல்கட்டையா? என்னடா ஆச்சு? இது ஃபேக் ஐடி, ஃபேக் ஃபோட்டோ, எல்லாமே ஃபேக்கு. அவனுங்க மட்டும் என் கையில் கிடைச்சா. ஏய், நீ டென்ஷன் ஆகாத. சைபரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். இவனை கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத. ஆமாம், ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. அதெல்லாம் பரவாயில்ல. பிரச்சனை எதுவும் வராதுல்ல? சரி, நான் ஃபோன் பண்ணுறேன். டேய், நான் பேசியிருக்கேன். நீ ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ண. இவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அவன் எடுத்து கொடுப்பான். அவளுக்கு தெரியுமா? இல்லை, தெரிய வேண்டாம். அதுவும் இந்த மாதிரியான சூழ்நிலையில். நான்சி சொல்லு. என்ன நான்சி, எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை. உன்னால முடியலன்னா வேலையை விட்டு போ. என்னாச்சுங்க உங்களுக்கு? எதுக்காக எல்லார்கிட்டயும் ஒரு மாதிரி கோவமாவே இருக்கீங்க? சகிக்கல. இங்க பாரு, ஒரு மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? நீ உன் ஆபீஸ்ல சும்மா போய் உட்கார்ந்து எந்திரிச்சு வர மாதிரி இல்ல இது. இதெல்லாம் சொன்ன உனக்கு எங்க புரிய போகுது? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க சொல்லிதானே நான் மறுபடியும் வேலைக்கு போகவே ஆரம்பிச்சேன். கௌரி, நீ கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கியா?